வணக்கம். இந்தியாவை தொழில்நுட்பத்தில் கல்வியறிவு கொண்ட நாடாக உருவாக்க திறன் கொண்ட ஸ்போக்கன் டியூட்டோரியல் டெக்னாலஜியின் அறிமுகத்திற்கு நல்வரவு. ஐஐடி பாம்பேயில் கண்ணன் மௌத்கல்யா என்பவரின் தலைமையில் இந்த திட்டம் இயங்குகிறது. ஸ்போக்கன் டியூட்டோரியல் என்றால் என்ன? வர்ணனையுடன் சில மென்பொருட்களை விவரிக்கும் ஒரு கம்ப்யூட்டர் செஷனை பதிவு செய்வது. இதன் விளைவான மூவி ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஆகும். பொதுவாக 10 நிமிட கால அளவு கொண்டது. ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை உருவாக்குவதன் படிநிலைகள்: அவுட்லைன், ஸ்கிரிப்ட், பதிவு செய்தல், மற்ற மொழிகளுக்கு ஸ்கிரிப்ட் ஐ மொழியாக்கம் செய்தல், டப்பிங். இந்த படிநிலைகளை விளக்குகிறேன். இரு மென்பொருட்களுக்கு அவுட்லைன் ஐ காட்டுகிறேன்: க்ஸ்ஃபிக் மற்றும் phpMySQL. http://spoken-tutorial.org இல் இருந்து இந்த டியூட்டோரியல் க்கு தேவையான அனைத்து இணைப்புகளையும் ஏற்கனவே தரவிறக்கம் செய்து வைத்துள்ளேன். க்ஸ்ஃபிக் க்கான அவுட்லைன் ஐ காணலாம். பிஎச்பி க்கான அவுட்லைன் ஐ காணலாம். அடுத்த ஸ்லைடு க்கு போகலாம். ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை உருவாக்குவதில் இரண்டாம் படிநிலை ஸ்கிரிப்ட் ஆகும். ஒரு மூவிக்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் தேவைப்படுவதால் ஸ்போக்கன் டியூட்டோரியல்-க்கும் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் தேவை. நடப்பு டியூட்டோரியல்-க்கான ஸ்கிரிப்ட் இங்குள்ளது. ஒரு ஸ்கிரிப்ட் ஐ எழுதுவதற்கான வழிமுறைகள் இங்குள்ளன. வழிமுறைகளை விவரிக்கும் டியூட்டோரியல்-ம் விரைவில் கிடைக்கும். ஒரு ஜிமெயில் அகாவுண்ட் இல் இருந்து எமெயில் ஐ எவ்வாறு அனுப்புவது என்பதை விவரிக்கும் ஒரு சிறிய ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐ இப்போது உருவாக்குகிறேன். இஷோவு ஐ செயல்படுத்துகிறேன். இது திரையில் உள்ளதை பதிவு செய்யும் மென்பொருள். திரையில் உள்ள செவ்வகத்தை உற்று நோக்கவும். செவ்வகத்தினுள் வரும் அனைத்தும் பதிவு செய்யப்படும். நெட்ஸ்கேப் ஐ திறந்துள்ளேன். அதை செவ்வகத்தினுள் சரியாக பொருத்தியுள்ளேன். இது ஜிமெயில் ஐ குறிக்கிறது. தமிழில் பேசுகிறேன். பதிவு செய்ய ஆரம்பிக்கிறேன். guest.spoken ஆக லாகின் செய்கிறேன். ஜிமெயில் ஐ திறந்தாகிவிட்டது. கம்போஸ் பட்டன் மூலம் ஆரம்பிக்கப் போகிறேன். kannan@iitbac.in. Subject test. இங்கு வருவோம். This is a test mail. Send பட்டன் மூலம் இமெயில் ஐ அனுப்புகிறேன். இப்பொழுது சைன் அவுட் செய்கிறேன். நன்றி, வணக்கம். பதிவை முடித்துவிட்டேன். உடனடியாக அந்த பதிவு செய்யும் மென்பொருள் மூவி ஐ உருவாக்குகிறது. முதலில் நெட்ஸ்கேப் ஐயும் பின் இஷோவு-ம் மூடுகிறேன். இப்போது பதிவு செய்த மூவி ஐ இயக்குகிறேன். இமெயில் எப்படி எழுதுவது என்று சொல்லப் போகிறேன். முன்னே செல்கிறேன். இப்பொழுது சைன் அவுட் செய்கிறேன். நன்றி, வணக்கம். இதை மூடுகிறேன். அடுத்த ஸ்லைடு க்கு போகிறேன். இதைத்தான் நான் ஸ்போக்கன் டியூட்டோரியல் என்கிறேன். பள்ளி செல்லும் மாணவர்களும் ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை உருவாக்கலாம். இது மிக சுலபம். பதிவு செய்ய நாங்கள் பயன்படுத்தும் டூல்களை விளக்குகிறேன். லினக்ஸ் இல் ரெக்கார்ட்மைடெஸ்க்டாப். அதை செய்வதை விளக்கும் ஒரு ஸ்போக்கன் டியூட்டோரியல் உள்ளது. Hello and welcome to this tutorial on how to use Record My Desktop. விண்டோஸ் இல் கேம்ஸ்டூடியோ உள்ளது. இது அதை செய்வதை விளக்கும் ஸ்போக்கன் டியூட்டோரியல். இரண்டும் ஃபாஸ்.
ஒரு டியூட்டோரியல் நரேஷனுக்கான வழிமுறைகளை விளக்குகிறது. அதை விளக்குகிறேன். Welcome to a presentation on the guidelines for recording and narration of spoken tutorials. ஸ்லைடுகளுக்கு வருவோம். ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை உருவாக்குவதில் 4ஆம் படிநிலை ஸ்கிரிப்டை வட்டார மொழிகளில் மொழிபெயர்ப்பது. ஆங்கிலத்தில் புலமை குறைந்தவர்களும் இதை அணுகுமாறு உருவாக்க. இந்தி, மராத்தி மற்றும் பெங்காலியில் Scilabன் Getting Startedக்கான மொழிபெயர்க்கப்பட்ட ஸ்கிரிப்ட்ஸ் ஐ காட்டுகிறேன். இந்தி, மராத்தி மற்றும் பெங்காலி. Browserக்கு வருவோம். ஸ்கிரிப்ட் ஐ பயன்படுத்தி பேசப்பட்ட பகுதியை மட்டும் மாற்றுகிறோம். அதே வீடியோவே இருக்கும். லினக்ஸில் Audacity மற்றும் FFmpeg ஐ பயன்படுத்தலாம். இதை எவ்வாறு செய்வதென ஒரு ஸ்போக்கன் டியூட்டோரியல் விளக்குகிறது. Browserஐ சிறிதாக்குகிறேன். இதை அடியில் வைக்கிறேன். சில tabகளுடன் மற்றொரு browserஐ கொண்டுள்ளேன். இதை இயக்குகிறேன். Hello friends, welcome to the spoken tutorial on how to dub from one language into another in Linux operating system. விண்டோஸில் மூவி மேக்கர் ஐ பயன்படுத்தலாம். இதை எவ்வாறு செய்வதென ஒரு ஸ்போக்கன் டியூட்டோரியல் விளக்குகிறது. அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். இப்போது ஹிந்தி, மலையாளம் மற்றும் பெங்காலியில் Scilab ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை காணலாம். Scilab की शुरुआत इस ट्यूटोरियल में आप सबका स्वागत है. इस ट्यूटोरियल में हम Scilab के कुछ उपयोग के बारे में सीखेंगे. மலையாளத்தில் இயக்குகிறேன். നമസ്കാരം. Scilab എങ്ങനെ ഉപയോഗിച്ചു തുടങ്ങാം എന്നതിനു വേണ്ടി തയ്യാറാക്കിയ സ്പോക്കൺ ട്യൂട്ടോറിയലിലേക്ക് സ്വാഗതം. பெங்காலியில் இயக்குகிறேன். নমস্কার বন্ধুগণ, আপনাদের স্বাগত জানাই আমাদের গেটিং স্টার্টেড উইথ Scilab নামক স্পোকেন টিউটোরিয়ালে, যেখানে আমরা Scilab இங்கே ஸ்லைடுகளுக்கு வருவோம். ஸ்போக்கன் டியூட்டோரியல்கள் வழியாக சிக்கலான தலைப்புகளை எவ்வாறு வழங்குவது என விவாதிப்போம். ஒரு ஸ்போக்கன் டியூட்டோரியல் 10 நிமிட நீளம் மட்டும் கொண்டது இல்லையா? சில ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை இணைப்பதன் மூலம் மேம்பட்ட தலைப்பிலும் கற்றுத்தரலாம். போதுமான சிறிய படிகள் இருந்தால் இமயத்தையும் தொடலாம். இப்போது லேடெக்ஸ் மற்றும் Scilabக்கான ஸ்டடி பிளான்ஸ் ஐ காணலாம். லேடெக்ஸ் ஸ்டடி பிளான்ஸ், Scilab ஸ்டடி பிளான்ஸ். அடுத்த ஸ்லைடுக்கு வருவோம். ஸ்போக்கன் டியூட்டோரியல்கள் மூலம் டிஜிட்டல் டிவைடு ஐயும் இணைக்கலாம். உதாரணமாக ஐஆர்சிடிசி மூலம் ரயில் பயணச்சீட்டை எவ்வாறு வாங்குவது என விளக்கலாம். குறைந்த விலை விவசாய கடனை எவ்வாறு கண்டறிவது, ஆரம்ப சுகாதார தகவல்களை எவ்வாறு கண்டறிவது, முதலுதவி தகவல்களை எவ்வாறு பெறுவது, குறைந்த விலையில் தொலைக்காட்சி பெட்டிகளை விற்கும் கடையை கண்டறிய எவ்வாறு இணையத்தில் தேடுவது. உண்மையில் இந்த பட்டியல் முடிவற்றது. மொத்தத்தில் இந்த அணுகுமுறை டிஜிட்டல் டிவைடு ஐ இணைக்க உதவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல்கள் கிரியேட்டிவ் காமன்ஸ் லைசென்ஸ் இன் கீழ் வெளியிடப்படுகிறது. இவை ஸ்போக்கன் டியூட்டோரியல் இணையதளத்தில் இருந்து இலவசமாக தரவிறக்க கிடைக்கும். 10 நிமிட ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐ உருவாக்க கிடைக்கும் வெகுமானம் பற்றி விவாதிப்போம். ஸ்கிரிப்ட் மற்றும் ஸ்லைட்ஸ் ஐ உருவாக்குவதற்கு ரூபாய் 3500. புதிய அல்லது தொடக்க பயனர் மூலம் ரிவ்யூ செய்வதற்கு ரூபாய் 500. ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐ பதிவு செய்வதற்கு ரூபாய் 1000. இதையும் தொடக்க பயனர் செய்யலாம். வட்டார மொழியில் மொழிபெயர்ப்பதற்கு ரூபாய் 1000. வட்டார மொழியில் டப் செய்வதற்கு ரூபாய் 500. ரிவ்யூ முடிந்து ஏற்றுக்கொண்ட பின்னரே பணம் கொடுக்கப்படும். மேற்சொன்ன தொகை 10 நிமிட ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கானது. உண்மை வெகுமானம் நிமிடங்களின் எண்ணிக்கைக்கு நேர்விகிதமானது. ஒருமுறை மட்டும் ரூபாய் 5000 வெகுமதியாக அளிக்கப்படும். நம் இலக்கு நடு இரவில் தனியாக கற்கும் தொலைதூர மாணவன்.
அவருக்கு உதவ யாரும் இல்லை. மற்றபடி ஸ்போக்கன் டியூட்டோரியல்கள் சுயமாக கற்றுக்கொள்வதற்கு உருவாக்கப்படுகிறது. நாங்கள் தீவிரமாக கட்டற்ற மென்பொருட்களை ஆதரிக்கிறோம். நிதி உதவியுடன் ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி மாணவர் மன்றங்கள் மூலம் பயிலரங்குகளை நடத்துகிறோம். கேம்பஸ் அம்பாசிடர்களை எதிர்பார்க்கிறோம். கேம்பஸ் அம்பாசிடர் புரோகிராம் பற்றி ஒரு ஸ்போக்கன் டியூட்டோரியல் உள்ளது. அதை இயக்குகிறேன். Welcome to the spoken tutorial on guidelines for campus ambassadors. இந்த திட்டத்திற்கான இணையதளத்தை காட்டுகிறேன். http://spoken-tutorial.org. நடப்பு டியூட்டோரியல் இங்கே உள்ளது. கான்டாக்ட் us இங்குள்ளது. FOSS தலைப்புகளின் பட்டியல் இந்த விக்கியில் உள்ளது. இதை சொடுக்குகிறேன். இவற்றில் ஏதேனும் ஒன்றில் நீங்களும் இணையலாம். புதிய தலைப்புகளில் வேலையையும் நீங்கள் அளிக்கலாம். எங்களை அணுகுவதில் தயக்கம் வேண்டாம். அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். உங்கள் பங்களிப்பை வரவேற்கிறோம். ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை உருவாக்க, ரிவ்யூ செய்ய மற்றும் பயன்படுத்த தொழில்நுட்ப ஆதரவும் எங்களுக்கு தேவை. அதேபோல வேலைவாய்ப்பும் இங்குள்ளது. எங்களுடன் பணியாற்றுங்கள். முழு நேரம் அல்லது பகுதி நேரம். ஏன் எங்களுடன் பணியாற்ற வேண்டும்? டிஜிட்டல் டிவைடை நீக்க, நம் குழந்தைகள் தொழில்நுட்பத்தில் கல்வியறிவு பெற, FOSS ஐ ஊக்குவிக்க, நம் குழந்தைகளை வேலை செய்ய தகுதியானவர்களாக மாற்ற, நம் நாட்டை வளர்ந்த ஒரு நாடாக மாற்ற, டாக்டர் அப்துல் கலாமின் கனவை நினைவாக்க. உங்களுக்கு ஒரு சிறிய பயிற்சி. இந்த டியூட்டோரியலில் காட்டப்பட்ட அனைத்து இணைய பக்கங்களையும் உங்களால் கண்டறிய முடிகிறதா என பாருங்கள். இத்திட்டத்திற்கான நிதி ஆதரவு பற்றி இப்போது கூறுகிறேன். ஸ்போக்கன் டியூட்டோரியல் டால்க் டோ ஆ டீச்சர் புரொஜெக்ட் இன் ஒரு அங்கமாகும். இந்திய அரசாங்கத்தின் ICT MHRD மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே இதற்கு ஆதரவு கிடைக்கிறது. இத்திட்டம் பற்றிய மேலதிக தகவல்களுக்கு spoken-tutorial.org/nmeict-intro. இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.